ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புஷ்பா படத்தோட மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 500 கோடியில் எடுக்கப்பட்ட படத்துக்கு ரிலீஸ் ஆகி 4 நாள்ல 1067 கோடியை கலெக்ஷன் பண்ணி தந்திருக்கு இந்த படம். அது மட்டும் இல்லாம ரிலீஸ் ஆகி கம்மியான டேஸ்ல அதிகமான பட்ஜெட்டை கலெக்ஷன் பண்ணி தந்த படம். இந்த படம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. வாங்க இந்த படத்தில் நடிச்ச ஒரு சில ஆக்டர்ஸோட சேலரி எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த படத்துல ஹீரோவா நடிச்ச அல்லு அர்ஜுனுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி சம்பளம் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்காக 3 வருஷமா எந்த படத்துலயும் கமிட் ஆகாம இந்த ஒரு படத்துக்காகவே நடிச்சு கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர ஒரு ஐட்டம் சாங்ல ஸ்ரீலீலாவுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி வரைக்கும் சம்பளம் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 7 நாள் வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வில்லன் நடிச்ச பகத் பாசிலுக்கு கிட்டத்தட்ட 8 கோடி வரைக்கும் சம்பளம் தந்திருக்காங்க இந்த படத்துக்காக. அடுத்து இந்த படத்தோட முக்கியமான கேரக்டரான இந்த படத்தோட ஹீரோயினி ராஷ்மிகா மந்தனாவுக்கு புஷ்பா 1லயே கிட்டத்தட்ட 5 கோடி வரைக்கும் சம்பந்தம் இருக்காங்க. அதுக்கடுத்து அனிமல் படத்துல இவங்களோட மார்க்கெட் ஹை லெவல்ல போனதால கிட்டத்தட்ட 10 கோடி வரைக்கும் சம்பளம் வந்திருக்காங்க இந்த படத்துக்காக. வாங்க இந்த படத்தை எப்படிலாம் எடுத்தாங்க, இந்த படம் எடுக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் பார்க்கலாம். புஷ்பா பார்ட் 1 பாத்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆச்சு. அதே வருஷத்துல இந்த படத்தோட அதிகமான வெற்றியை பார்த்து இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர். முடிவு எடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த வருஷத்துலயே 2022ல இந்த படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. பார்ட் 1 படத்துல இருந்து 10% படம் கன்டினியூட்டியா இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. எடுத்ததுல ஒரு சில சீன்ஸ் கதைக்கு பொருந்தாதால இந்த படத்தோட டைரக்டர் சுகுமார் பாத்தீங்கன்னா படத்தை மறுபடியும் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இவரோட முக்கியமான நோக்கம் என்னன்னா பார்ட் 1ல செஞ்ச தப்புகளை பார்ட் 2ல எந்த விதத்திலையும் செஞ்சிடக்கூடாதுன்னு குறிக்கோளா இருந்திருக்காரு டைரக்டர் சுகுமார். இதன்படி ஜூலை 2022ல இந்த படத்தை ஹைதராபாத்ல எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. புஷ்பா பார்ட் 2வோட தலைப்பு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 தேதி இந்த படத்தோட ஃபுல் நேம் புஷ்பா தி ரூல் அப்படின்னு வெளியிடுறாங்க. வெளியிட்டு அதே நாள்ல ஹைதராபாத்ல படத்துக்கான பூஜையை போட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஜனவரி 2023 விசாகப்பட்டினத்துல ஒரு சில அதிரடி சீன்ஸும், மார்ச் 2023 பெங்களூர்ல ஒரு சில சீன்ஸும் அந்த படத்துக்காக எடுத்திருக்காங்க. படத்துல வர ஃபாரஸ்ட் சீன் போறாமே ஏப்ரல் 2023 ஒடிசாவில் இருக்க மங்கேரி மாவட்டத்துல ஒரு சில ஃபாரஸ்ட் சீனும் இங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வில்லனா நடிச்ச பகத் பாசில் மே 2023 தான் இந்த படத்துக்காக கமிட் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம ராஷ்மிகாவும் ஜூன் 2023 தான் இந்த படத்துக்காக ஜாயின் பண்றாங்க. ஜூலை 2023 விசாகப்பட்டினத்துல 50 ஃபைட் சீன்ஸும், ஆகஸ்ட் 2023 ராஜமௌலி ஃபிலிம் சிட்டில ஒரு சில சீன்ஸும் எடுத்திருக்காங்க இந்த படத்துக்காக. டிசம்பர் 2023 அல்லு அர்ஜுனோட ஹெல்த் சரியில்லாதனால படத்தை பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து மார்ச் 2024 தான் படத்தை விசாகப்பட்டினம் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல ஸ்டார்டிங்ல வர ஜப்பான்ல இருக்க மாதிரி சீன்ஸ் எல்லாமே ராஜமௌலி ஃபிலிம் சிட்டில தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 15 நிமிஷம் வரைக்கும் ரன் ஆகுது. இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா 3 மணி நேரம் 15 நிமிஷம் படம் போன மாதிரியே தெரியாது. ஏன்னா இந்த படத்துல ஃபாஸ்ட் சீன்ஸ் மேக்சிமம் கவர் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்காக. இந்த படத்துல வர வில்லனை கொஞ்சம் காமெடியா காட்டினதான் இந்த படத்தோட மைனஸ் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் கொண்டு போனது அவ்வளவா அந்த படத்துக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துல ஸ்டார்டிங்ல வர ஒரு 15 நிமிஷம் இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தாலும் அந்த சீனை வச்சாதான் இந்த படத்துக்கான மாஸ் என்ட்ரியா இருக்கும்னு நினைச்சு வச்சிருக்காரா என்னமோ இந்த படத்தோட டைரக்டர் சுகுமார். இந்த படத்துல வர ஒரு சில சீன்ஸ் லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கலாம். அதுதான் இந்த படத்துக்கு பிளஸ்ஸாவே இருந்திருக்கும் போல. அதனாலேயே என்னமோ இந்த படத்தை வட இந்தியாவில் அதிகமான கலெக்ஷனை வாரி குமிச்சிருக்கு இந்த படம். புஷ்பா பார்ட் 1ல அல்லு அர்ஜுன் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் அப்போ ஒரு சில டிஃபரன்ஸை காமிக்கணும்னு சொல்லி தமிழுக்காகவே புஷ்பா கேரக்டர் இருக்க அல்லு அர்ஜுன் நடிக்கிற எல்லா சீனுமே அந்த வேர்ட்ல வர எல்லா வார்த்தையுமே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி டைலாக் பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. இதனாலேயே வர்ற எல்லா சீன்லயுமே ரான்ற ஒரு வார்த்தை இருக்கவே இருக்காது. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா ஸ்ரீவல்லின்றத ஸ்ரீவல்லின்னு கூப்பிட்டுருப்பாரு. நீங்க கூட செக் பண்ணி பாருங்க. படத்துக்குள்ள மரத்தை வெட்டி வித்துடலாம்னு சொல்றத ஒரு டைலாக்க மரத்தை வெட்டி வித்துடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. படம் ஃபுல்லாமே ரான்ற ஒரு லெட்டர் பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்திருக்காது.
இந்த மாதிரி தமிழ் மூவியோட மேக்கிங் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம பிஜி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.